ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிட்டு நமது சேனலோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்னைக்கு கோகுலாஷ்டமி தின நண்பர்களே. விஷ்ணு பகவான் புதிய அவதாரம் எடுத்த நாள், கண்ணனாக அவதரித்த திருநாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசியிலேயே ராகு மற்றும் குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ள நண்பர்களே. 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். மேலும் 11ஆம் இடத்துல சனி பகவானும் அமர்ந்துள்ளனர். 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை என அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகமான ஒரு அமைப்பாக இது கருதப்படுகிறது. எனவே உங்களுடைய பேச்சின் மூலமாக அதிகமான காரிய வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களை பேசி உங்கள் காரியங்களை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். எனவே உங்களது வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு பேச்சு திறமை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய போட்டிகள் இன்னைக்கு இருக்கலாங்க. நீங்களும் நிறைய போட்டிகளில் உற்சாகமாக கலந்து கொண்டு எல்லா போட்டிகளிலும் அதிகமான ஜெயிக்கக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். போட்டின்னு வந்துட்டா நீங்கள் வெற்றாதீங்க. இன்னைக்கு வெற்றி உங்களுடைய நண்பர்களே. உங்களுடைய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையும். உங்களுக்கு காரியங்களில் சில பேர் இதை செய்யக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் பெரும்பாலான எதிர்ப்புகள் இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இப்பொழுது சில விழாக்கள் உங்கள் வீட்டில் இருந்து நடத்துறதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க. குழந்தைகளுக்கு காதணி விழா போன்ற விழாக்களை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள், அதில் ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு நண்பர்களே. மனதளவில் உங்களுக்கு வேற லெவலில் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாள். இயல்பாகவே உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் தன்னம்பிக்கை பெருகும் நண்பர்களே. புதிய ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் இன்னைக்கு உருவாகும். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. உங்கள் மனசிலும் நல்ல ஒரு சிந்தனை வளம் இன்னைக்கு பெருகக்கூடிய, வெற்றியில் நிறைய கிடைத்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் தொலைபேசி மூலமாக நல்ல மகிழ்ச்சியான நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றங்கள் வேற லெவலில் கிடைக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் அலுவலக பணியில் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ பெரும்பாலான முன்னேற்றங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் இருக்குங்க. பதவி உயர்வுகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். அல்லது வேற இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. எனவே நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிற நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் வீட்டில் ஏதாவது பெரியவர்கள் முதியவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் நண்பர்களே. இன்றைய தினம் நெருங்கி நண்பர்கள் உதவி செய்வாங்க. அவங்களோட உதவிகள் மூலமாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். எனவே வியாபாரிகளுக்கு அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வியாபாரிகளுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாக நீங்கள் புதிய நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதன் மூலமாக உங்கள் பல கவலைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. உடல் நலம் இல்லாமல் சில சொந்த பந்தங்கள் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால், அந்த மாதிரி சொந்தக்காரங்க சில பேர் உடல் நலம் சரியில்லாமல் இருக்காங்கன்னு உங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் பார்க்கணுங்க. சொந்த பந்தங்களுக்கு போய் நீங்கள் அடிக்கடி நலம் விசாரிக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கு அது நல்ல வளத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலையும் உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கங்க. யாராவது உடல் நலம் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடு இருக்காங்கன்னா அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம் நண்பர்களே. இந்த தினம் நீங்கள் மிக மிக ஆர்வமாக சில இன்ட்ரெஸ்டிங்கான சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் சில நபர்களை சந்திக்கும் போது அவர்களோட நேரம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரியான நபர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்கள் சக ஊழியர்கள், உங்கள் சீனியர்கள் எல்லாருமே முழு ஒத்துழைப்பு தருவாங்க. எனவே அலுவலக பணிகள் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும். நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை, ரொமான்ஸ் மிக்க சூழ்நிலையில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு ஓய்வு நேரம் இன்னைக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தை உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது போன்ற வேலையில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஸோ உங்களுக்கான ரெஸ்ட் கிடைக்கும் போது அந்த வேலையில் நீங்கள் செய்ய முடியும். ஏன்னா பிஸியான ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு வேலைகளை நீங்கள் கவனிக்க முடியாது. ஸோ ஓய்வு நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறது போன்ற இடத்துல செய்து முடிக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் தனிமை விரும்பியாக இருப்பீங்க. இருந்தாலும் நிறைய பேர் உங்களை விட மாட்டாங்க. உங்களை சந்திக்கணும்னு நிறைய பேர் இன்னைக்கு ஆர்வமாக வந்து உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால
தனிமை உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஓய்வு நேரத்தை பெறுவீங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அசாதாரணமான சில விஷயங்கள் நடக்கலாம். வழக்கமான விஷயங்கள் இல்லாமல் சில அசாதாரணமான விஷயங்கள் உங்கள் இல்வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால இல்வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லலாங்க. தனிச்சிறப்பான சில நல்ல நிகழ்வுகள் உங்கள் இல்லற வாழ்க்கையில் நடக்கும். எனவே தித்திக்கும் இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் சொந்தக்காரங்களை போய் பாருங்க. உடல்நலம் கொண்டிருக்கக்கூடிய சொந்தக்காரங்களை போய் பாருங்க. நண்பர்கள் மூலமாக உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். முதியவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் போட்டிகள் நிறைய நீங்கள் வெற்றிகளை பெற முடிகிறதுனால நிறைய போட்டிகளில் கலந்துக்கங்க. மனதளவில் தன்னம்பிக்கை பெருகும். எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையும். நற்செய்திகள் வந்து சேரும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்களும் விரும்பி வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தருவதற்கான அதிர்ஷ்ட எண்ணாக அமைது நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சுபகாரியங்கள் செலுத்துறதுல நீங்க ஆர்வமாக இருப்பீங்க நண்பர்களே. நிறைய சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செயல்படுங்க நண்பர்களே. குறிப்பாக குழந்தைகளுடைய காதணி விழா, காது குத்து விழா போன்றவற்றில் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு, ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நண்பர்களே. போட்டிகளை கலந்துக்கங்க. அதிகமான வெற்றிகளை பெற முடியும். அற்புதமான ஒரு நாள். இதற்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு தொலைபேசி வழியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களே. சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் உண்டு. நற்செய்திகள் கிடைக்கும். ஆனந்தமான நல்ல ஒத்துழைப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றகரமான நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும். எனவே மகிழ்ச்சியாக அலுவலக பணிகளில் இன்றைய தினம் என்ஜாய் பண்ணுவீங்க. மனசுல புதிய தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய ஒரு நாளுங்க. உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நீங்கள் சுதந்திரமாக உங்கள் காரியங்களை செல்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். எனவே செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை தரதுனால மன திருப்தி ஏற்படும் நண்பர்களே. புதிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.